திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 11 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலையிலேயே அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தெப்ப திருவிழா என பல்வேறு நிகழ்வுகள் நாள்தோறும் நடைபெற உள்ளன. வேலூர் மாவட்டம் மேல் ஆலத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் குளம் போல் தேங்கியுள்ள நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அப்புறப்படுத்த விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா அல்லது வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் குண்டுக்கரை பகுதியில் சுவாமிநாத சுவாமி கோவில் முன்பு மாதக்கணக்கில் பாதாள சாக்கடை கழிவுகள் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குற்றால பேரருவியில் நீர்வரத்து குறைவாக இருந்தாலும் மக்களின் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். காந்தி சாலையில் உள்ள நடைபாதைகளை கடை உரிமையாளர்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்து உள்ளதால் பொருட்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நடைபாதை ஆக்கிரமிப்பை விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகமும் போக்குவரத்து போலீசாரும் கண்டும் காணாமல் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நடைபாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணியில் ஜனம் ரொம்ப கூட்டம், நடைபாதை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கல தான் நாங்கள் நடமாடுறோம். ஜனம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப பேஜாராக இருக்குது. மாட்டுப் பொங்கலை ஒட்டி திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை 6 மணியளவில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் திருவூடல் திருவிழா நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரியும் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் கூடுதல் உபகரணங்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வனப்பகுதிகளில் அட்டை உள்ளிட்ட விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படும் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு போதுமான மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதேபோல் வனவிலங்குகளால் தாக்கப்படும் போது சிகிச்சை அளிப்பதிலும் நிவாரணம் வழங்குவதிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் வனவிலங்குகளை இரவில் கண்காணிக்க டார்ச் லைட் உள்ளிட்ட உபகரணங்கள் அதிக அளவில் இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே குழந்தைகளுடன் தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீளமேடு கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரன், சரண்யா தம்பதியினருக்கு தமிழ் யாழினி, சஜித் என்ற 2 குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக மனமுடைந்த சரண்யா வடதரசலூர் ஏரிக்கரை அருகே உள்ள கிணற்றில் குழந்தைகளுடன் குதித்துள்ளார். இதில் குழந்தைகள் இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட சரண்யா மருத்துவமனையில் அனுமதி